ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ஆஃப் த வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ரைஸ் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் என்னென்னா எக் சுக்கா வறுவல் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்மளோட சூப்பராக லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. லெமன் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ லெமன் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே ஆயில் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் ரைஸு. இப்போ நம்மளோட லெமன் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்கு. சுக்கா வறுவல் வந்து நல்லா ஸ்பைசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ்க்கு ஒரு சைடிஷ், ஒன் ஆஃப் த சைடிஷ் கூட இது. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, உங்கள்கிட்ட என்ன ரொம்ப காரசாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். தனியாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஆயில், இவ்வளோ தான் தேவையான பொருள். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம்.
இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எக்கை எடுத்து பாருங்கள், இந்த சைடு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடு, இப்போ இந்த சைடு இப்படி கட் பண்ணியிருக்கோன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எக்கை.